நெக்ஸ்ட் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல் மருத்துவ ஜோதிடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரி. 16 வருடமாக ஜோதிடத்தில் நான் சேவையாற்றி கொண்டிருக்கிறேன். வாஸ்து, கணவன் மனைவி ஒற்றுமைக்கு சிறந்த ஒரு தீர்வு கொடுக்கப்பட்டுருக்கு. அது மட்டுமே இல்லாமல் உங்களுடைய மொபைல் நம்பர், வண்டி நம்பர் மூலமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஒவ்வொரு தமிழ் வருடத்தின் கடைசி மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் தான் அதிகமாக ஆன்மீக பரிகாரங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கோவிலுக்கு போய் நிறைய திருவிழா நடக்கிற, தீமிதி திருவிழா, ஒவ்வொரு குளத்துலையும் தீர்த்தவாரின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்கிறது எல்லாமே இந்த பங்குனி மாதம் தான் நடக்கும். இந்த பங்குனி மாதத்தில் சூரியன் பூரட்டாதி 3ஆம் பாதத்தில் கும்பத்திலேருந்து மீனத்துக்கு போகிறாரு, பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு போகிறாரு. அப்போ ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே பாருங்கள், மீனத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. சூரியன் சனி சேர்க்கை இந்த மாதம் பங்குனி மாதம் முழுவதுமே இருக்கும். மிதுன ராசியில் குரு பகவான் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை காலபுருஷனுக்கு 9ஆம் அதிபதியே இந்த மாதம் முழுக்கவே பார்க்குறாரு. கேது பகவான் சிம்மத்தில் இருக்கார். காலபுருஷனுக்கு 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசு லக்கணத்திலேயே, தனுசு ராசியிலேயே பங்குனி மாதம் பிறக்குது. தனுசு ராசியில் உள்ள பூராடம் நட்சத்திரத்தில் தான் இந்த பங்குனி மாத பிறப்பே நடக்குது. ராகு பகவான் கும்பத்தில் இருக்கார். சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 3 கிரகங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரம்ப காலத்திலேருந்து ஒரு நடு மைய வரைக்கும் உங்களுக்கு கும்பத்தில் இருக்காங்க. இத்தகைய சிறப்பு வாய்ந்த பங்குனி மாதத்தை பற்றி அது இருக்கக்கூடிய நல்ல ஒரு பலன்கள் நிறையா இருக்குது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது. ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பங்குனி, நீங்கள் கோயிலுக்கே நான் போக மாட்டேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, இந்த ஒரு நாள் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் வரும். பங்குனி உத்திரம் சொல்லக்கூடிய அந்த நாள் மட்டும் உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்கள், இல்லைன்னா முருகர், வள்ளி தேவானை இருக்கக்கூடிய இடங்களில் போய் திருக்கல்யாணம் நடக்கும். அன்றைக்கி அந்த திருக்கல்யாணத்தை நீங்கள் கலந்துக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு மிக சிறப்பான பலன்கள் தருவதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதிகமான கருணை உள்ளம் கொண்ட மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே உங்கள் 6ஆம் அதிபதியான சூரிய பகவான் இருக்கார். ஆல்ரெடி சனி பகவான் அங்கே இருக்கார். 11, 12 கூடிய சனி பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார். கூட 6ஆம் அதிபதி சேர்ந்துட்டார். நம்மளை என்ன வாடு படுத்த போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம், பயம் உங்களுக்கு இருக்கும். சென்மச்சனி வேறு நடந்துக்கிட்டு இருக்கு, ராகு பலனில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். அப்போ எதுலேயுமே ஒரு தெளிவான குழப்பமான ஒரு தெளிவான முடிவுகள் எடுக்கவே முடியாது. ஏற்றாலும் குழப்பம், படுத்தாலும் தூக்கம் வர மாட்டேங்கி, வெளியில் போனாலும் எப்படா வீட்டுக்கு போகணுன்னு இருக்கும், வீட்டில் இருந்தால் எப்படா எங்கேயாவது போகுமாங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் வேறு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி ராசியிலே உட்காந்துருக்காரு. அப்போ உடம்பெல்லாம் பார்த்திங்க எப்போ பார்த்தாலும் வலிச்சுக்கிட்டே இருக்கும். கால்சியம் சத்து உங்களுக்கு ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த மாதத்தில் கால்சியம்ங்கிற சத்து ரொம்ப குறைவாக இருக்கும். சில பேருக்கு பாருங்கள் காட்டு பிரச்சனைகள் வரும். அப்போ நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உடனடியாக போய் செக்கப் செஞ்சுக்கோங்க. செய்கிறப்ப தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு அசால்ட்டாக எதையுமே விட்டுறாதீங்க. மீனராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த வயசுக்காரர்களாக இருந்தாலுமே நீங்கள் உடல் செக்கப் பண்ணிக்கிறது நல்லது. இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் சூரியன் உங்கள் ராசியிலே இருக்கிறனால அதிகமாக வெயிலில் படாமல் இருக்கிறது நல்லது. வெயிலில் வேலை பண்ணிக்கிற நேரம் இருந்தாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜூஸ், குளிர்ந்த பானங்கள் குடிச்சின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பெருசாக எதுவும் வராது. தலை சுத்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே மீனராசியில் பிறந்தவங்க ரொம்ப கவனமாக இருக்கும். நீங்கள் புத்திர பாக்கியம், தாமதப்பட்ட புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். யாருக்கெல்லாம் இது வரைக்கும் திருமணம் ஆகாமல் இருந்ததோ இப்போ திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசாங்க வேலைக்காக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், நானும் இப்போ 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, எனக்கு வேலையே கிடைக்கல, எனக்கு எப்பயாவது கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதற்குண்ட நல்ல பதில் உங்களுக்கு தேடி வரும். ஆனால் பணம் மட்டும் நீங்கள் கட்டிடாதீங்க. பணம் கட்டினீங்கன்னா உங்களுடைய பாதிப்பு அங்கே போய்கிட்டு வேலை கொடுக்க முடியாத அளவுக்கு போயிடும். மீனராசியில் பிறந்தவங்களுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. என்னதான் சென்மச்சனி நடந்தாலுமே உங்களை அசைக்க யாருமே முடியாது. உங்களுடைய இறக்கக்கணும் தான் உங்களை எப்பயுமே காப்பாற்றிக்கிட்டே இருக்கும். சமையல் செய்ததில் நீங்கள் கொஞ்சம் கெட்டிக்காரியாக தான் இருப்பீங்க. ரொம்ப ரசனையோடு எதையுமே செய்வீங்க. ஆனால் மனசுக்குள்ள எப்போ பார்த்தாலும் ஒரு குழப்பமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகமாக இந்த நேரம் தனிமையை நீங்கள் விரும்பி தனிமையில் இருக்குன்னு நினைப்பீங்க. நீங்கள் அப்போ இந்த மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தனிமையை நீங்கள் தவிர்த்துருங்க. குடும்பத்தோடு நீங்கள் சேர்ந்து இருந்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு 6ஆம் அதிபதியே உங்களுக்கு ராசியில் இருக்கிறனால ஏதாவது ஒரு நோய் பையன் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் பெரிய ஒரு நோய் இருக்காது, இல்லைனாலும் பரவாயில்ல. ஏதோ நோய் நம்மளுக்கு தாக்கிடுமா, நம்மளால் தப்பிக்க முடியுமா, நம்மளால் காப்பாற்றி இருக்க முடியுமா, அப்புறம் பயம் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டே இருப்போம். அதிகமாக பாருங்கள், உங்களுடைய பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அது பெண்ணாக இருந்தாலும் சரி தான், ஆணாக இருந்தாலும் சரி தான், அவங்களை பற்றிய கவலைகள் உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும்.
மீனராசியில் பிறந்த பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஸ்டூடெண்ட்ஸ் யார் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதத்தில் வந்து படிப்பில் மட்டும் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. ரொம்ப வண்டியில் போகிறப்ப ரொம்ப கவனமாக போகணும். நீங்கள் வரைக்கும் பைக் ரேஸ் சொல்கிற மாதிரி சர்ன்னு போனீங்க அப்படின்னா அந்த மாதத்தில் உங்களுக்கு ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த பெண்களுக்கு ரொம்ப வந்து உங்களுடைய அழகு வந்து தனித்துவமாக வெளிப்படும். உங்களை நீங்களே வந்து கொஞ்சம் அழகாக ரசனையாக இருக்கன்னு நீங்கள் உங்களை மாற்றிக்க நினைப்பீங்க. இப்போ இந்த மீனராசியில் பிறந்த ஒரு வயது வந்த பெண்களுக்கு வந்து நிறைய வந்து லவ் ப்ரொபோசலாக வரும். ஆனால் நீங்கள் ரொம்ப அதை கவனமாக இருக்கணும். எந்த ஒரு இதையுமே நீங்கள் வந்து எஸ்ன்னு சொல்லிடாதீங்க. ஏன்னா இப்போ அது சரியான நேரம் கிடையாது உங்களுக்கு வந்து. ஏன்னா சூரியன் சனியும் சேர்ந்து உங்கள் ராசியில் இருக்காரு. அப்போ உங்களை போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ உங்களை பற்றி பார்க்குறவங்க எல்லாருமே ஒரு தவறான கணத்தில் பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறனால பெண்கள், இந்த ராசியில் பிறந்த பெண்கள் இரவு நேரங்களில் வெளியில் போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கும். தகுந்த ஒரு பாதுகாப்போடு நீங்கள் போனால் தான் நீங்கள் தப்பிக்க முடியும். நான் வேலை பார்த்துக்கிட்டு அரசாங்கத்தில் வேலை பார்க்குறேன், இல்லைன்னா தனியாரில் வேலை பார்க்குறேன், ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரியுடைய அவங்க மூலமாக ஒரு தாக்குதலுக்கு நீங்கள் ஆளாகுவீங்க. ஏதாவது ஒரு கண்டனம், ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அவங்க மூலமாக வரக்கூடிய காலமாக இருக்கனால நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எதுவுமே நீங்கள் வந்து வாய் விட்டு மற்றவர்களை பற்றி தவறான ஒரு கருத்துக்கள் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அது ஒன்று வந்து 10 மாறி உங்களுக்கே அது பிரச்சனையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. மீனராசியில் பிறந்த பெண்கள் வந்து இந்த மாதம் முழுக்கவே வந்து கவனமாக, வீட்லேயே அப்படித்தான் அடுப்படியில் நீங்கள் வேலை பார்க்குறப்ப நெருப்பு காயங்கள் ஏற்படுறதுக்கும் காலமாக இருக்கிறனால கொஞ்சம் நீங்கள் வந்து அடுப்பில் இருக்கிறப்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். எலக்ட்ரிக் பொருட்களை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறப்ப ரொம்ப நீங்கள் வந்து கொஞ்சம் பயம்பத்திரமாக நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து வேறு எதுவும் பிரச்சனைகள் வராது. எலக்ட்ரிக் பொருள் யூஸ் பண்ணாலும் அப்படித்தான், அடுப்பில் இருந்தாலும் அப்படித்தான் பார்த்துக்க ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மேலும் உங்கள் ராசிக்கு வலிமை சேர்ப்பதற்காக உங்கள் ஊரில் இருக்கிற அன்னை மீனாட்சியை நீங்கள் வந்து வியாழக்கிழமை காலையில் போய் ஒரு அன்னைக்கு வந்து ஒரு தாமரைப்பூ, சிவம்பு தாமரைப்பூ வாங்கி கொடுத்து, அம்பாளுக்கு பிடிச்சது தாளம்பூ குங்குமம், இந்த 2 வாங்கி கொடுத்து உங்கள் பேரில் வந்து உங்கள் ராசி சொல்லி அர்ச்சனை பண்ணிட்டு விளக்கு போட்டு வாங்க. இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வலிமைகள் அதிகமாக இருக்கும்.